ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே சிம்பிள் மேக்கப் லுக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். லைக் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா நான் பிலோ 200 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளான எவ்ரிடே மேக்கப் யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ், காலேஜ் அண்ட் டெம்பிள் இந்த மாதிரி சின்ன அக்கேஷன் அண்ட் எவ்ரிடேக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க, எனக்கு ஆயில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ ஆர் கிளென்சிங் பேட் வச்சுட்டு நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கிளென்சிங் பேட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ் இருக்க ஆயில் அண்ட் டஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டே டைம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சன்டேன்லேருந்து நல்லாவே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஸ்கின் கேர் நம்மளோட ஸ்கின் இந்த மாதிரி ஒரு ஆயில்னஸ்ஸாக வந்துட்டு மாறிடும். பிகாஸ் நம்ம சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணியிருக்கனால. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மேக்கப் போட்டு செட் பண்ணும் போது தான் நமக்கு நல்ல ஒரு லுக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களோட மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு 90% அப்சர்வ் ஆன டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு மேக்கப் போடும்போது நல்லா செட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் நம்ம காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனுடைய காம்பேக்ட் பவுடர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிலோ 200 அப்படின்றனால நீங்கள் எல்லாருமே தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்கனாலுமே நீங்கள் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஸ்கின் கேர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். அது ஒரு மேட் ஃபினிஷ் வந்துட்டு வந்துடும். இந்த ஆயில்னஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் இந்த ஒரு மேக்கப் ப்ரஷ் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது 1 இயர் பிஃபோர்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் 12 ப்ரஷஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ். ஸோ உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரஷஸ் வேணும் அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நான் லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஐஷேடோ ப்ரஷஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதில். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு செட் பண்ணாலே போதும். ஒரு மேட் ஃபினிஷான ஒரு நல்ல ஒரு கவரேஜோட ஒரு லுக் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல ஒரு காம்பேக்டாக நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இன்றைக்கி க்ரீமி ப்ளஷ் அப்படின்ற ஒரு ஷேட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காம்பேக்ட் பவுடர் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் எவ்ரிடேக்கு நல்ல ஒரு கவரேஜாகவும் இருக்கும். அண்ட் இன்னும் நீங்கள் கவரேஜ் பண்ணணும், எனக்கு டார்க் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பிபி க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்பின்ஸோடது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் இந்த ஒரு ப்ரஷ்ஷும் அண்ட் இந்த ஒரு ஜெல் ஐலைனரும் நான் வாங்கினதுக்கப்புறமா தான் என்னோடய ஐப்ரோஸே என்னால் டிஃபைன் பண்ணவே முடிஞ்சுது. அண்ட் இந்த ஒரு ஜெல் ஐலைனர் நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு அந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கூடயே இன்னொரு ப்ரஷ்ஷும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஒன்றாவே ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு காம்போ ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோஸ், ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். அண்ட் இடையில உங்களுக்கு ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இந்த ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஐப்ரோஸ் வந்துட்டு கோணல் மாடலாக இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணி நல்லா டேரெக்டாக நீட்டாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்க முடியும். ஃபில் பண்ண ஐப்ரோஸ்க்கும் ஃபில் பண்ணாத ஐப்ரோஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும் இந்த ப்ரஷ்ஷில். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வந்துட்டு வச்சு நம்ம வந்துட்டு கோம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கோம் பண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது இந்த ஜெல் ஐலைனர் வந்துட்டு திட்டாக எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் ப்ரஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் கிட்டி ப்ரஷஸ்ன்னு வரும் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ அதோட ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுள். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் காஜல் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட காஜல் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 50 to 60 தான் வரும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல காஜல் இது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் டேஸ்லரோடைய ஐலைனர் அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாருமே இந்த ஒரு
ஐலைனர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அதை சின்ன ஒரு பார்டர் லைன் மாதிரி தான் நான் வந்துட்டு இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஐ மேக்கப்பில் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்துட்டு மஸ்காரா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஐ லுக் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மஸ்காரா வந்துட்டு இந்த டேஸ்லரோட மஸ்காரா. ஸோ இதோட அவுட்புட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டெய்லி வியருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வாஷபிளான இந்த ஒரு நார்மலான ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு போதும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் லேஷஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்காராலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்லர். இது நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு லேஷஸ் அதிகமாக இருக்குது நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸும் 95-90 இந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் எவ்ரிடேக்கு சிம்பிளான ஒரு நியூட் பிங்க் ஷேடான ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. ஃப்ரம் ப்ளூ ஹெவன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 199 ருபீஸ் வரும். அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா உடி ஃப்ளஷ் அப்படின்றது. ஸோ எனக்கு போடும்போது ஒரு பிங்க் நியூட் ஷேடான ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு என்னோடய லிப்ஸுக்கு வருது. அண்ட் உங்கள் ஷேடுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஐ ஷேடோ அண்டு சீக் டிண்ட் தட் இஸ் ப்ளஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்துட்டு போடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் லிப்ஸ்டிக்கே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐ ஷேடோ வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக்லேயே கொஞ்சம் லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போட்டதுக்கும் போடாததுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐஸ் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதையே நீங்கள் வந்துட்டு சீக் டிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நீங்கள் குட்டியாக ஒரு ப்ளஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ப்ளஷ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு டெய்லி யூஸ் பண்ணுறேன் இந்த பொட்டு அண்டு சந்தனமும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த குட்டி ஸ்டோன் தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். ஸோ ஆல் செட். ஸோ இந்த லுக்கை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாகவும் இருந்தது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள். ஸோ யாருனாலுமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ், காலேஜ் அண்ட் டெம்பிள் விசிட் இதுக்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.